அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 29/12/2025 அருமையான திங்கட்கிழமை, விசு வாபசு வருடம், மார்கழி மாதம் 14ஆம் நாள். தஞ்சாவூர் புரோகிராமுக்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும், கோபுரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும், திரு ராஜேஷ் அவர்களுக்கும், தஞ்சாவூர் கோபுரம் பவுண்டேஷனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், நீங்க ஒவ்வொருத்தரும் பேர் சொன்னா நான் ஒரு யாரையா விட்டுருவேன், அது சங்கடம் வரும். அதனால எல்லோருக்கும் தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஆபீசியல்ஸ்ல இருந்து தஞ்சாவூர் மாநகர மேயர், தஞ்சாவூர் ஆணையாளர், தஞ்சாவூர் சப் கலெக்டர், தஞ்சாவூர் உணவு பாதுகாப்புத்துறை அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மாநகராட்சி அரங்கத்தை நமக்கு கொடுத்து உதவிய மேயர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்த நம்முடைய தம்புரான்குடியில் உறவுகள் அனைவருக்கும் நன்றி. சாமிநாதன் அவர்களுக்கும், தஞ்சாவூர் அகிலா அவர்களுக்கும், மேலும் அவருடன் வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தஞ்சாவூர் தசிஸ் குடும்பத்தாருக்கும், தஞ்சாவூர்ல திரு வைரவன் அவர்களுக்கும், இளையரசன் அவர்களுக்கும், பல்வேறு வகையில எனக்கு உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கோவிந்தராஜ் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவருக்கு தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அருமையா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இறைவன் நம்ம எதிர்பார்க்காததை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் இவ்வளவு பேர் வருவீங்க, இவ்வளவு ஆதரவு தருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லாமே எதிர்பார்க்காமல் தான் நடக்கிறது. எல்லோரும் என்னுடன் இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் 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 நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 4:41 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி. அதிகாலை 4:04 வரைக்கும் ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. அதிகாலை 4:19 வரைக்கும் பரிகம். பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். அதன் பின்பு சிவம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன். அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதிகாலை 4:41 வரைக்கும் கௌளவ கரணம். அதன் பின்பு மாலை 4:16 வரைக்கும் தைத்துளை சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 பேரும் ஒண்ணா தனுசு ராசியில, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில், சந்திரன் மேஷத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது.
அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.